ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் நான் ரொம்ப நாளாக போஸ்ட் பண்ணணும்னு நினச்ச ரெசிபி தான் இடியாப்பம். ட்ரெடிஷ்னல் முறைப்படி எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். கைஸ், இந்த ரெசிபிக்கு நம்ம இட்லிக்கு அரைக்கிற அரிசி தான் எடுத்துக்கணும். அதை ஒரு 2 ஹவர்ஸுக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ நல்லா 2-3 டைம் அதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிரைண்டரில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாக அரைக்கணும், அதுதான் இதோட கன்சிஸ்டன்சியே. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். முழுசாக பார்த்தா மட்டும்தான் எந்த ப்ரொசீஜரும் மிஸ் ஆகாமல் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கிறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நிறைய கடைகளில் இடியாப்ப மாவு பேக்கெட்டில் விற்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் நம்ம அந்த டைமுக்கு மட்டும்தான் செய்ய முடியும். இது மார்னிங் செஞ்சோம் அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்குதோ அதே அளவு டேஸ்ட்டு ஈவினிங் வரைக்கும் இருக்கும். காஞ்சி போகிறதோ எந்த ஒரு ட்ரபிளுமே இருக்காது. ஸோ ட்ரஸ்ட் மீ கைஸ், இடியாப்பம் ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா வேறு எந்த மெத்தட்லேயும் ட்ரை பண்ண மாட்டீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இடியாப்பத்துக்கு தண்ணி அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றணும். ஏன்னா ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஃப்ரை பண்ணும்போது மாவு ஈவனாக வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அரிசி அரைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றினோன்னா தான் கரெக்டாக இருக்கும். கைஸ், ஆல்மோஸ்ட் நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும் அப்படின்னா 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கணும். அரைக்கும் போதே உப்பு ஆட் பண்ணோன்னா மாவு கூட நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆயிரும். மாவோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் இடியாப்பம் நல்லா ஸ்மூத்தாக விழும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கைஸ், மாவை இப்போ தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். பாருங்கள் மாவோட கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு. மாவு இந்த மாதிரி நல்லா ரிப்பன் மாதிரி விழணும். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். அரைக்கும் போது நம்ம எக்ஸஸாக வாட்டர் ஆட் பண்ணிட்டோன்னா இந்த கன்சிஸ்டன்சி கிடைக்காது. இப்போது ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் கண்டிப்பாக நல்லெண்ணெய் மட்டும்தான் சேர்க்கணும். நல்லெண்ணெய் சேர்த்து வதக்கினா தான் அந்த இடியாப்பத்தோடைய தண்ணி டேஸ்ட்டே இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவையும் இதோடு ஆட் பண்ணிக்கோங்க. கைஸ், இந்த ப்ரொசீஜர் எல்லாமே ஸ்டவ்வை சிம்மில் வச்சு பண்ணிக்கோங்க. ஏன்னா மாவு ஆட் பண்ணும்போது சீக்கிரமாக அடிப்பிடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. மாவெல்லாம் கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்க மாதிரி தான் தோணும். ஆனால் அந்த மாதிரி இல்லை. மாவு நம்ம மிக்ஸ் பண்ண எல்லாமே எண்ணெய் ஃபுல்லாகவே இழுத்துக்கும் மாவுக்குள்ளே. இப்போ நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே அப்சர்வ் ஆகி மாவு நல்லா அழகாக இந்த மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ மாவு கரெக்டாக இருக்கா அப்படின்னு எப்படி செக் பண்ணணுன்னா அதை தொட்டு பார்க்கும்போது நம்ம கையில் ஒட்டக்கூடாது. அதுதான் நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ இப்போ பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவு எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக இடியாப்ப உலக்கில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சு அது நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறம் இட்லி தட்டு வச்சு நம்ம இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு ஈவனாக விழும். இப்போ இதை அப்படியே இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம். இது ரொம்ப நேரம் வேகணும் அப்படின்றது இல்லை. மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வெந்தால் போதும். நமக்கு சுட சுட சூப்பராக இடியாப்பம் ரெடி ஆயிரும். கைஸ், நம்ம இன்றைக்கி இடியாப்பத்து கூட சுட சுட சூப்பராக மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம். உங்களுக்கு இடியாப்பம் கூட என்ன டிஷ் வச்சு சாப்பிட பிடிக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்ட்ரெஸ்டிங்கான vlogs, குக்கிங் வீடியோஸ், அப்புறம் ஃபுட் எக்ஸ்ப்ளோரிங் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வரும். ஸோ புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் இன்றைக்கி சுட சுட சூப்பராக மட்டன் குழம்பும் இடியாப்பமும் வச்சு சாப்பிட போகிறேன். இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்க்கலாம். Until that, bye bye from Liha's Vlogs.